கரெக்டாக பார்த்தீங்கன்னா 5 hours 45 minutes தாங்க நம்ம சென்னையிலேருந்து மதுரைக்கே பார்த்தீங்கன்னா. ட்ரெயின் எப்படி பாருங்க, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. அம்மா எப்படி இருக்கு ட்ரெயின் பார்த்தீங்கன்னா? சூப்பரா இருக்கு. ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருமே ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறேங்க. ஆமாங்க, இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா முன்னாடியே ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அதுக்கான நேரம் அமையலை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதுக்கான நேரமும் அமைஞ்சிருச்சுங்க. எந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயினான ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயினாக இந்த ட்ரெயின் தாங்க. சென்னை டு மதுரை ஓடுற தேஜஸ் எக்ஸ்பிரஸில் தாங்க இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆசைப்பட்டேங்க இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணணுன்னு. ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா வந்தே பாரத்லாம் வந்துட்டுருக்கு. பட் அதுக்கெலாம் முன்னாடி வந்தது பார்த்தீங்கன்னா நம்ம தேஜஸ் எக்ஸ்பிரஸ் தாங்க. சென்னை டு மதுரை பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ணுறாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா எக்மோர்லேருந்து மார்னிங் 6 o'clock எடுக்கிறாங்கங்க. பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி நீலாம் வந்தே பாரத்தில் போறிட்டா, என்னெல்லாம் கூப்பிட்டு போக மாட்டேறான்னு சொல்லிட்டு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஒன்றும் சம்பாதிக்கலைங்க, அவங்க காசில் அவங்களுக்கே டிக்கெட் போட்டு கொடுக்குறேன். சரி மாமா, இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம தேஜஸ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு நீ கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்தே பாரத் பார்த்தீங்கன்னா மார்னிங் 5 o'clock கிளம்பும். ஆனால் அதே டூரேஷன் தாங்க பார்த்தீங்கன்னா. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம தேஜஸ் எக்ஸ்பிரஸ் ட்ரை பண்ணலாம். ஏன்னா அது பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் நான் இதுக்கு முன்னாடி நினச்சிட்டு இருந்தேன். ப்ளஸ் 6 o'clock கிளம்புதான் நம்ம எக்மோர்லேருந்து. அதனால் கொஞ்சம் வசதியாக இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம தேஜஸ் எக்ஸ்பிரஸ்லாம் ட்ராவல் பண்ண போகிறோங்க. பாப்போம் எப்படி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு. இந்த பிளாட்ஃபார்மில் இருக்க ட்ரெயின் எல்லாமே பார்க்கலாங்க. ஒரு சூப்பரான ஜேர்னியை சென்னையில் இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாங்க. வாங்க. பிளாட்ஃபார்ம் நம்பர் 2ல் தாங்க நம்ம ட்ரெயின் இருக்குது. NCS Tamil BGM. நம்ம ட்ரெயினை புல் பண்ண போகிற லோகோ பார்த்தீங்கன்னா வேப் 7 ராயபுரம்ங்க. நம்ம ட்ரெயினை பற்றி ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் சொல்கிறேங்க. ட்ரெயின் நம்பர் பார்த்தீங்கன்னா 22671ங்க. நம்ம ட்ரெயினை பற்றி ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் சொல்கிறேங்க. ட்ரெயின் நம்பர் பார்த்தீங்கன்னா 22671ங்க. நம்ம சென்னை எக்மோர்லேருந்து மார்னிங் 6 o'clock எடுத்து ரூட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாப்பேஜஸ் சொல்கிறாங்க. தாம்பரம், திருச்சி, திண்டுக்கல், மதுரைங்க. 4 ஸ்டாப்பு தான். தாம்பரம், திருச்சி, திண்டுக்கல், மதுரைங்க. மதுரை பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் 12:15ங்க, கரெக்டாக 12:15க்கு. அதே ரிட்டன் அந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம மதுரையிலேருந்து 3 மணிக்கு எடுத்து, மதியானம் 3 மணிக்கு எடுத்து நம்ம எக்மோருக்கு பார்த்தீங்கன்னா 9:15ங்க. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க வந்தே பாரத்தோடு இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம பார்க்கலாங்க. ஃபுட்டு பார்த்தீங்கன்னா நான்வெஜ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். பாப்பா என்னென்ன ப்ரொவைட் பண்ணுறாங்க நமக்கு. சூப்பரான ஜேர்னியை இன்றைக்கி நம்ம சென்னை எக்மோரில் ஸ்டார்ட் பண்ணாங்க. கரெக்டாக 6 மணிக்கு எடுக்கிறாங்க வண்டியை பார்த்தீங்கன்னா. நீங்களும் ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. 22671 மதுரை செல்லும் தேஜஸ் எக்ஸ்பிரஸ் 2வது பிளாட்ஃபார்மிலிருந்து 6 மணிக்கு புறப்படும். வாங்க ட்ரெயின்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ட்ரெயின்குள்ளே வந்தாச்சுங்க. இன்டீரியர் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இப்போ பார்ப்போம் என்னென்ன அவங்க பிரேக்ஃபாஸ்ட்டு நம்ம ஸ்நாக்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு.
ஸோ கேஸ் நமக்கு பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரியாக ஹிந்து நியூஸ் பேப்பர் ப்ளஸ் தினமலை பேப்பருங்க தமிழ் இங்கிலீஷ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ கேஸ் கால் கிட்ட பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் டைப்பில் ஃபுட் ரெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா மேகசின் பவுச்சு, அப்புறம் வாட்டர் பாட்டில் ஹோல்டர், இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளெக் டைப்பில் சார்ஜிங் பாயிண்ட்டுங்க. கேஸ் இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா டிவி ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போலாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷன்லேயே இல்லைங்க. கை சீட்டை ரெக்ளைன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க. கை சீட்டோட ரெக்ளைனிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமாங்க. சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு ரெக்ளைனிங் பார்த்தீங்கன்னா. கேஸ் நமக்கு ஃபூட்ரு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ஆம் ரெஸ்ட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு இல்லை அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு இதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபூட்ரேங்க. கைஸ் நம்ம ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா மேஜிக் பாக்ஸ்னு சொல்லிட்டு என்டர்டெயின்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை இருக்காங்க ட்ரெயினில். பார்த்தீங்கன்னா மேஜிக் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மூவிஸ் அந்த மாதிரிலாம் பார்த்துக்கலாங்க. நான் உங்களுக்கு ஒர்க் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணிட்டு சொல்கிறேன். ரீடிங் லைட்லாம் ப்ராப்பராக இருக்காதுங்க. ஸோ கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா வாஷ் பேசின் கொடுத்துருக்காங்க. கைஸ் வாங்க ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் க்ளீனாக இருக்குங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி வாஷ் பேசின் கொடுத்துருக்காங்க உள்ளேயும். இன்னும் பார்த்தீங்கன்னா சென்சார்லாம் வேலை செய்யுதுங்க. பார்த்தீங்கன்னா லைட் எரியுதா, இப்போ மறுபடியும் தொட்டா ஆஃப் ஆகும், மறுபடியும் பார்த்தீங்கன்னா லைட் எரியும். சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பிடிக்குங்க இந்த மாதிரி சென்சாரில் இருக்கிறதெல்லாம். சின்ன தொட்டு ஆன் பண்ணிட்டே இருப்பேன். ட்ரெயினோட அமெனிட்டிஸ் ரெஸ்ட் ரூம்லாம் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். செம்மையாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ட்ரெயின் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆகும் போது இப்போ வரைக்கும் செம்மையாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சதர்ன் ரயில்வேக்கு ஒரு ஆப்ஸ் ஆகுங்க. வாங்க ஒரு சூப்பரான ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 5:55 ஆகுது. ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இன்னும் 5 மினிட்ஸில் டிபார்ட் ஆயிருங்க. கைஸ் நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ட்ராவல் வ்ளாக்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கோங்க. பஸ் ட்ராவல் வ்ளாக்ஸ். ட்ரெயின் பார்த்தீங்கன்னா அப்போ பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் சப்போர்ட் தாங்க. நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இன்னும் ப்ரீமியம் ட்ரெயின்ஸ்லாம் நிறையா இருக்குது. வைகை, பாண்டியன் அதெல்லாம் இருக்குங்க. நம்ம பார்த்தீங்கன்னா பண்ணலாங்க. ஆச்சரியமா இருக்குங்க. டோர்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக இருக்காதுன்னு நினைச்சேன். பட் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்ங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ட்ராவல் பண்ணவங்க கொஞ்ச நாள் முன்னாடி ட்ராவல் பண்ணவங்களாம் டோர்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்கில் பண்ணாங்க. பட் பார்த்தீங்கன்னா டோர்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கு. அதனால் ஆன் டைம் போய் உள்ளே வந்துருக்கேங்க. சும்மா வேடிக்கை பார்க்குற வெளியினா கூட அவ்வளோதாங்க. ஓகே ஆனால் எனக்கு ஃப்ரெண்டுக்கு இதுக்கு முன்னாடி இன்சிடென்ட் நடந்திருக்கு. நடந்திருக்கு. அவங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ காசு போட்டு டிக்கெட் போயிட்டு சும்மா சரி டீ வாங்கலாம்னு சொல்லிட்டு வெளியே போனாங்க. கரெக்டாக ட்ரெயின் கிளம்புற நேரத்தில் அப்படியே உள்ளே வந்தோன்னு பார்த்தா பார்த்தீங்கன்னா ட்ரெயின் டோர் க்ளோஸ் ஆகிட்டு பாகவேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுச்சுங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் மட்டும் ரிஸ்க் எடுக்காதீங்க. ஓகே ஸ்நாக்ஸ் சொல்லிடுறேங்க. நான் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து திருச்சி வரைக்கும் போகிறேங்க. ஏன்னா நம்ம சொந்த ஊர் காரைக்குடிக்கு போகணுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா திருச்சி வரைக்கும் நான் போகிறேன். சென்னையில் திருச்சி பார்த்தீங்கன்னா 80 rupeesங்க. இதில் பார்த்தீங்கன்னா கேட்ரிங் சார்ஜஸ் இன்க்ளூடுங்க. கேட்ரிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஜ் நான்வெஜ் கேட்பாங்க. இதே கேட்ரிங் சர்வீஸ் வேணான்னு பார்த்தீங்கன்னா 140 rupees மைனஸ் ஆகுங்க. கைஸ் எல்லாமே பர்ஃபெக்ட்டுங்க. ஆனால் அந்த ஸ்க்ரீன்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா முன்னாடி எலக்ட்ரானிக் ஆப்ரேட்டடாக இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேனுவலாக பண்ணுற மாதிரி தாங்க இருக்குது. முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீன்ஸ் ஆப்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேனுவலாக பண்ணுற மாதிரி தாங்க இருக்குது. ட்ரெயின் போனே பார்த்தீங்கன்னா நமக்கு 1 liter வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு டீ ஆர் காஃபி கொடுப்பாங்க. மைத்திரா ட்ரெயின் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? எப்படி ஆசைப்பட்டது நடந்துடுச்சா? அந்த ட்ரெயின் வரணும் ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன். சரி ஃபுட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. கைஸ் எங்கள் அம்மாவை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு காமிக்கிறேன். சேனல் ஆரம்பிக்கிறதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் சப்போர்ட். ஆப்வியஸ்லி சப்ஸ்கிரைபர் உங்கள் சப்போர்ட்டும் கூட. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா தான். பார்த்தீங்கன்னா விளாகுக்கெலாம் காசு வாங்கிட்டு போகிறதும் அம்மா கிட்ட தான். அம்மா எப்படி இருக்குது ட்ரெயின் பார்த்தீங்கன்னா? சூப்பராக இருக்கா? ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன் அந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணணுன்னு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதுக்காண்டி டிக்கெட்லாம் புக் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டேன். பட் ஆனால் அது உன்னோட காசில் தான். கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் ஆகி கூப்பிட்டு போவோமே.
செய்தியில் காட்டுங்க. செய்வோம் சிறப்பாக செய்வோம். கைஸ் மிரர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மங்கலாக இருக்குங்க. என்னடா க்ளீன் பண்ணலையாடான்னு நினைக்காதீங்க, க்ளீன் பண்ணது தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மிரர் இருக்குது. இங்கே ஒரு மிரர், அதே பார்த்தீங்கன்னா வெளியும் ஒரு மிரர் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மங்கலாக தாங்க இருக்கும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. கைஸ் நமக்கு டீ அண்ட் பிஸ்கெட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் டீ ஆர் காஃபி எது கேட்டாலும் கொடுப்பாங்கங்க. யூனிபிக் பிஸ்கெட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பால் பவுடர், அமுல், நெக்ஸ்ட்டு சுகருங்க. அப்படியே கைஸ் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா அம்மா எண்ணெய் டீ போட சொல்லுவாங்க. அப்போல்லாம் போட மாட்டேன். பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளே டீ போட போகிறோம். நெக்ஸ்ட்டு பால் பவுடரை கொஞ்சம் அப்படி தட்டி விட்டு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுகரை கொஞ்சம் அப்படி அப்படி தட்டுவோம். சுகரை தட்டிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம டீயை அப்படியே டிப் பண்ண வேண்டியதாங்க. சுக்கு 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 சுக்கு. டீ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் கேவலமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா என்ன தப்பு பண்ணேன்னா பால் பவுடர் ரொம்ப கம்மியாக போட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ஸ்கிப்பிங் விழுப்புரம்ங்க. ஸோ கைஸ் நமக்கு பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெட்டு கொடுத்துருக்காங்க, டொமேட்டோ கெச்சப் ப்ளஸ் கட்லெட்டுங்க. இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஆம்லெட்டுங்க. 2 முட்டை போட்டிருப்பாங்க. அப்புறம் ஒரு லேயர் கேக்குங்க. ஸோ கேஸ் நமக்கு வெஜ்ஜில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறேங்க. வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா 2 இட்லி ப்ளஸ் பார்த்தீங்கன்னா சேமியா கேசரிங்க, அப்புறம் பொங்கல், வடைங்க. இதான் பார்த்தீங்கன்னா வெஜ்ஜில் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. என்ன சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. ஃபுட்டோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓகேங்க, நல்லாயிருக்கு. உங்களுக்கு நான்வெஜ்ஜோட பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட்லி, கேசரி, அப்புறம் வடை கொடுக்குறாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா பொங்கலுங்க. அதே நீங்கள் நான்வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா வெறும் ஆம்லெட்டும் ப்ரெட்டு தான் கொடுக்குறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெஜ்ஜு ப்ரிஃபர் பண்ணுறதே பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. நான் எதுக்கு நான்வெஜ் செலக்ட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னு காமிக்கிறதுக்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு போகிற பசங்களுக்குலாம் தெரியுங்க. ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் ஜிம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கனாலே பார்த்தீங்கன்னா நீங்கள் டேஸ்ட்டாக சாப்பிட்றதுலாம் மறந்துடுவீங்க. ஒரு ஃபுட்டை பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டில் எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது அதான் பார்த்தீங்கன்னா மெயினாக பார்ப்பீங்க. நீங்கள் ஜிம்முக்கு போகிறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே நமக்கு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சோடனே ஃபைனல் டச்சாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மேங்கோ ஜூஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க சின்னதாக பார்த்தீங்கன்னா. உள்ளே இருக்க மிரரோட பார்த்தீங்கன்னா இந்த மிரரில் பார்த்தீங்கன்னா வெளியே உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியுங்க. ஸோ கேஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக 9:55க்கு நம்ம திருச்சிராப்பள்ளி ஜங்ஷனுக்கு வந்தாச்சு. ஜேர்னி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க. ஆன் டைமுக்கு நம்மளை இறக்கி விட்டாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா மதுரைக்கு, அதுவும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 11:45க்கெலாம் போகும்னு போட்டிருக்குங்க. 11:45னா நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா 5 hours 45 minutes தாங்க நம்ம சென்னையிலேருந்து மதுரைக்கே பார்த்தீங்கன்னா. எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க. ஃபுட்டாக இருக்கட்டும், சர்வீஸாக இருக்கட்டும். அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸிக்யூட்டிவ் சேர், இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எக்ஸிக்யூட்டிவ் சேர் தான் இருக்குது. அதோட ஃபேர் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் சேர்க்கரோட ஏசி சேர்க்கரோட பார்த்தீங்கன்னா டபுளுங்க. அது பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் சேர்க்கர்லேயே போயிடலாம்.
ஓகே வீடியோக்கு பார்த்தீங்கன்னா என் கார்டு கொடுத்துடலாம். வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க, இன்ஸ்டான் வீக்கில் கொடுத்துருங்க, ஃபாலோ பண்ணிடுங்க. அடுத்து ஒரு சூப்பரான ட்ராவல் வாகல் சந்திப்போம் மக்களே. டாட்டா.